என்ன சொல்கிறாங்க, உங்கள் 2 பேர் சண்டையே எங்களுக்கு தேவையில்லை, நேரம் தவறி வந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கரெக்டாக தான் வந்தோம், போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் விசாரணையில் தெரிஞ்சுட்டு போட்டோம், எங்களுக்கு அது தேவையே இல்லை, அதுக்குள்ளே நாங்கள் விசாரிக்கவும் இல்லை. ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோம், 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த குடும்பம், அவங்க குழந்தைகள், அவங்க கணவர், அவங்களுடைய மனைவி, இந்த மாதிரி இழந்தவர்களுக்கு தங்கள் வீட்டு உறவினர்கள் எப்படி இறந்தாங்கன்ற இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி 100 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கணும்னு தேசிய பிரச்சனை மாதிரி இது மாறி இருக்கு. அந்த காரணத்தினால இந்த விவகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது இவங்க கமிஷன் போடுறாங்க. மறுநாள் கவர்மெண்ட்டே உக்காந்துக்கிட்டு, உயர் அதிகாரியாக உட்காந்துக்கிட்டு எதிராக சொல்கிறாரு. அப்போ அதிகாரிகள் மற்றவர்கள் இது எப்படி இந்த விசாரணை போகும்? இன்னொரு பக்கம் உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் எடுத்த வழக்கை, ஒரு பொதுநல வழக்கை சிங்கிள் ஜட்ஜே எடுத்துக்கிறாரு. எடுத்ததும் இல்லாமல் அது கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டு அவரே சோமோட்டோ எடுத்து அவரே எஸ்ஐடி போடுறாரு. இதெல்லாம் எனக்கு வினோதமாக இருக்குது, நாங்கள் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த 41 பேர், இந்த 100 பேருக்கான விசாரணை பாரபட்சமற்ற முறையில் நியாயமாக நடக்கணும்னு நாங்கள் நம்பலை. அதனால் நாங்கள் சிபிஐ விசாரணை உத்தரவிடுறோம். இப்படி சொல்லி தான் அவர்கள் போடுறாங்க. இதில் எங்கேயாவது போயிட்டு மிலாட் இவங்க 2 பேர் மனுதாரரே இல்லை அப்படின்னா செல்லுமா?